ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு மேக்கப் வ்ளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் பண்ண மேக்கப்பில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்ஸாக இருப்பாங்களே என்னோடய பிரைட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபேவரட் பிரைட் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். சாரீ ப்ரிப்ளேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு மேரேஜ் அப்படிங்கிறதால ஸோ நம்ம அங்கே தான் வந்து போக போகிறோம். அண்ட் முன்னாடி நாளுக்கும் ரிசப்ஷனுக்கும் முகூர்த்தத்துக்கும் வந்துட்டு நம்ம வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அதை நம்ம கையோடு எடுத்துகிட்டு போக போகிறோம். அண்ட் இவங்க தான் நம்மளுடைய பிரைட் மகா. ஸோ இவங்க ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சமத்து, ரொம்ப அழகு, அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கல்யாணத்தில் வந்த எல்லாரையுமே வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து நான் பிரைட் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து வெல்கம் பண்ணுற விதமாச்சு. பேசுகிறதாகட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கும் நான் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அவங்க கூட வந்துட்டு ஜெல் ஆகிற அந்த பாண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக மேக்கப் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க கூட நான் வந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு ஹாப்பி அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இப்போ இவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு குட்டி பையனும் வந்துட்டு இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நான் ஃபர்ஸ்ட்டே வந்து போட்டுறேன். இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் பிரைட்ஸ் இது வரைக்கும் நான் பண்ண அவங்களெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லேயுமே வந்துட்டு என்னோடய ஃபேவரட் பிரைட்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட, ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண இல்லையா, அப்போ நான் எனக்கு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபேவரட் பிரைட்ஸுமே ஸோ அதுவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த பர்சனலாக இந்த லுக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த லுக் நாங்கள் வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூனில் வந்து க்ரியேட் பண்ணோம். ஒரு 3 or 4 வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு 12 வரைக்குமே நாங்கள் ரிமூவ் பண்ணும்போது 12:30 or 12:45. ஸோ அப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் மாதிரி எனக்கே வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா அந்த ஊர் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருந்தது. அப்படி இருந்தும் அவங்களுக்கு மேக்கப் வந்து சூட்டபுளாக இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்களும் அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக்கு. இந்த லுக் முடிச்சுட்டு நம்ம வந்து சாரீ சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது மாப்பிள்ளை வீட்டு வந்ததுக்கப்புறம் சாரீ சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த லுக்கில் வந்து ரூமில், அதாவது சாரீ சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஸ்வெட்டாக இருக்கும் பாருங்கள், அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்கும். ஆனால் மேக்கப் கொஞ்சம் கூட கலையவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அவங்க எனக்கு கொடுத்த ஒரு கமெண்ட்டு. அண்ட் அவங்களுக்கு பர்சனலாக இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவங்க கூடவே நம்ம ஸ்டே பண்ணி அடுத்த நாளுக்கான முகூர்த்தம் லுக்குமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோட்டோகிராஃபர்கிட்டையும் நான் கேட்டிருந்தேன், ஓகே நல்லா இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமான்னு. இல்லை ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாவே நம்ம ஒர்க்குக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் நினைப்பேன். ஸோ இதுதான் பாருங்கள், அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட்டு தான். அந்த ரூமில் ஃபேன் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது மேக்கப் கொஞ்சம் கூட கலையவே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் இந்த சாரீ பர்டிகுலராக அவங்களுக்கு இன்னும் அழகாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சாரீ. இந்த சாரியில் தான் வந்து இப்போ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் முகூர்த்தம் லுக்கு அடுத்த நாள் மார்னிங். ஸோ இந்த சாரீக்கு அண்ட் அதே மாதிரி அந்த ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்க வந்து எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு என்ன நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோஆப்ரேட் நம்ம கூட பண்ணாங்க அப்படின்னாவே வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இதுதான் நைட் 12:45 அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே வந்து ஹேர் ஸ்டைலும் சரி, மேக்கப்பும் சரி, ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு எதுவுமே வந்து ஸ்பாயிலே ஆகலை அப்படின்னு கூட சொல்ல முடியும். எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இவங்க தான் என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் பிரைடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பழகிற விதம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ சில பேர் பேசவே மாட்டாங்க, சில பேர் ரூடாக இருப்பாங்க. அப்படி இவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சமத்து, ரொம்ப ஜாலி, அழகாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்டு ஸ்மைலிங் ஃபேஸோடவே இருப்பாங்க. அது எனக்கு இவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் எனக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நிறைய பிரைட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து மார்னிங் லுக்கு, முகூர்த்தம் லுக்கு. ஸோ இந்த முகூர்த்தத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு மேக்கப் முடிச்சாச்சு. இந்த சாரீக்கும் இந்த ஐலுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்க வேறு சாரீ வந்துட்டு கட்ட போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது. அண்ட் நம்ம வந்துட்டு தாலி கட்டினோடனே கிளம்பிட்டோம், ஏன்னா நம்ம ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்க வந்து செகண்ட் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்ததால நம்ம அங்கேயே வந்துட்டு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அழகாக இவங்களோட மேரேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்காங்க. அந்த வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இதே மாதிரி எப்போவுமே அவங்க ஹாப்பியாக ஜாலியாக ஹெல்த் வைஸ் வந்துட்டு அவங்க ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.